திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அழகேகவுண்டன்புதூரில் கோபால் ராஜ் என்பவர் வீட்டின் அருகே கோழிப்பண்ணை அமைத்து 5400 கோழிகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை நாய்கள் பண்ணையின் கதவுகள் மற்றும் வலைகளை உடைத்து உள்ளே புகுந்து 300க்கும் மேற்பட்ட கோழிகளை கொன்று 50 கோழிகளுக்கு காயம் ஏற்படுத்தியது. கோழிகளை பாதுகாக்க வந்த உரிமையாளரின் கண்முன்னே நாய்கள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் கோழிகள், பண்ணை, வலைகள் மற்றும் பிற வசதிகளின் முழுமையான இழப்பாக ரூபாய் 1 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வருவாய்த்துறை மற்றும் கால்நடை துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து காயமடைந்த கோழிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். காங்கேயம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறி நாய்களின் தாக்குதலால் மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வலுத்துள்ளது. என் பேர் கோபால் ராஜுங்க. காங்கேயம் அழகுண்டன்புதூர் பகுதியில் கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். என் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 5400 கோழிகள் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம். குஞ்சா வாங்கி அதை வளர்த்தி ஒரு 40-45 நாள் 50 நாள் வளர்த்தி ஒரு 2 கிலோ 2.5 கிலோ ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 2 மணி அந்த சுமாருக்கு நாய் உள்ளே பூந்து ஒரே போட்டு கடிச்சு கோழிகளை எல்லாம் ஒரு 300 கோழிகளுக்கு பக்கமாக இறப்பாயிருச்சுங்க. இன்னொரு 50 கோழிகளுக்காட்ட கடிச்சு காயமாகி இறக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1 லட்சம் ரூபா மதிப்பு வரும் இன்னைக்கு இழந்த கோழிகளுடைய மதிப்பு. இந்த தெருநாய்கள் தொல்லை இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஆடுகளை பிடிச்சி கடிச்சிட்டே இருக்குங்க நிறையா. இது அரசு ஒரு நல்ல அரசு இதுக்கு உண்டான இழப்பீடு, இந்த நாய்களை இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா பரவாயில்ல.